விதவிதமா போஸ்டர் ஒட்டி வீதியெல்லாம் தோரணம் கட்டி காது கிளிய கிளிய சேதி சொல்லும் தேர்தல் தேதி நெருங்குது. அரசியல் கட்சிகள் எல்லாம் அடிச்சு புடிச்சு விழுந்தடிச்சு ஆள் தேடுது. டெல்லி செங்கோட்டைக்கு வண்டி பிடிக்க ஆளுக்கு அவசர அவசரமா முயற்சி பண்ண, சென்னை கோட்டையில அமைச்சர்கள் எல்லாம் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண கூடி கூடி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க, அறக்க பறக்க நடக்கிற அத்தனை விஷயத்தையும் வேர்க்க விறுவிறுக்க சேகரித்து யதார்த்தமாக நடந்த விஷயங்களை எல்லாம் பதார்த்தமா சுட்டு சுட்டு பலகாரமா கொண்டு வந்திருக்கோம். நம்ம வீட்டு செய்தியை நாம தெரிஞ்ச மாதிரி நாட்டு நடப்பையும் தெரிய நல்ல நல்ல செய்தியெல்லாம் நம்ம பேப்பர் தோசையில சுட்டு சுட்டு கொண்டு வந்திருக்கோம். நல்லா பாருங்க. சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ளை செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்ன கேடு ஏது நீ பாரு. பட்ஜெட் பட்ஜெட் ரயில்வே இடைக்கால பட்ஜெட் பட்ஜெட் 72 புதிய ரயில், தமிழ்நாட்டுக்கு 10 ரயில், தட 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 ரயில் ரயில், பயணிகள் சிக்கு புக்கு ரயில், மன்னார்குடி டு மயிலாடுதுறைக்கு சிக்கு புக்கு ரயில், திருச்செந்தூர் டு திருநெல்வேலிக்கு சிக்கு புக்கு ரயில், கன்னியாகுமரி டு புனலூருக்கு சிக்கு புக்கு ரயில், தட 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 ரயில் விரைவு சிக்கு புக்கு ரயில், சென்னை டு பெங்களூரு, மண்ணை டு ஜோத்பூர், சென்னை டு மும்பை, நாகர்கோயில் டு கச்சகுடாவுக்கு ரயில், காமாக்யா டு சென்னை குளு குளு ஏசி பிரீமியம் ரயில். ஆலோசனை ஆலோசனை பட்ஜெட் ஆலோசனை. தமிழ்நாட்டோட பட்ஜெட் எப்படி எப்படி அமைச்சர்கள் கூடி அவசர ஆலோசனை. முதல்வர் தலைமையில் மும்முரமாய் ஆலோசனை. வேண்டாம் வேண்டாம் மீத்தேன் எடுக்க வேண்டாம், வேளாண் நிலங்களில் வேண்டாம், குழியை தோண்ட வேண்டாம், பேரழிவுக்கு எதிரான பேரியக்கம், உழவர்களோடு சேர்ந்து பட்டுக்கோட்டையில் போராட்டம். ஊழல் குற்றச்சாட்டு பற்றி ஜி.கே. வாசன் பேச்சு, ஊழல் குற்றம் சாட்டி ஆம் ஆத்மி சொன்னது எல்லாம் விளம்பரம் விளம்பரம், எல்லாமே விளம்பரம். மிதக்குது மிதக்குது பிரிட்டன், மிதக்குது நீரில் மிதக்குது, வெள்ள பெருக்கில் சிக்கிய பிரிட்டனில் மீட்பு பணிகள் தீவிரம். ஏலமையா ஏலம், ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம், ஏலமையா ஏலம். ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்கள் ஏழையா. யுவராஜ் சிங் 14 கோடி, ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம், தினேஷ் கார்த்திக் 12 கோடி 50 லட்சம், மூணு தரம், முரளி விஜய் 5 கோடி, மூணு தரம், வீரேந்திர சேவாக்கு 3 கோடியே 20 லட்சம், மூணு தரம், இலங்கை வீரர் மகிழா ஜெயவர்தன ஒரு தரம், ஒரு தரம், ஒரு தரம். ஏழை எடுக்க ஆள் இல்லப்பா. தொடருது தொடருது ஏலம், தொடருது ஏலம், ஐயா ஏலம். ஈரானி கோப்பை கிரிக்கெட் போட்டி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா படுதோல்வி, கோப்பையை கைப்பற்றியது கர்நாடகா. இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. வேளாண் பொருட்களிலிருந்து அரிசியை நீக்கி வைத்துள்ளது நல்லா இல்லை. அரிசிக்கு விதித்த சேவை வரியை உடனே நீக்க வேண்டும் என்று இந்திய பிரதமருக்கு தமிழக முதல்வர் கடிதம் எழுதியுள்ளதாக தபால் அனுப்பியுள்ளார் நமது தலைமைச் செயலக செய்தியாளர். அரசியலில் வாரிசுகள் வருவதை தடுக்கக்கூடாது, வாரிசுகளை வாரிசுகளாக பார்க்கவும் கூடாது, சமுதாயத்திற்கு பயன்படுவார்களா என்றுதான் பார்க்க வேண்டும் என சூரிய கட்சி பொருளாளர் மு.க. ஸ்டாலின் முழங்கியுள்ளதாக நமது சிறப்பு செய்தியாளர் தனது மகனிடம் செய்தி கொடுத்து அனுப்பியுள்ளார். தலைநகர் டெல்லிக்கு படையெடுத்து வரும் கேப்டன் கூட்டணி பற்றி பேசுவாரா, எதுக்கு போறாரு, என்னன்னே தெரியாது என தமிழக கட்சி தலைவர் ஞானதேசிகனும் மத்திய அமைச்சர் நாராயணசாமியும் மாறி மாறி கூறியதாக குழப்பி விடுகிறார் நமது அரசியல் செய்தியாளர். பொதுக்கூட்டத்தில் பேச்சை குறைக்கலைன்னா குண்டு வச்சு விடுவோம்னு மர்ம நபர்கள் மிரட்டியதாக
தாமரை கட்சியின் தமிழிசை சவுந்தரராஜன் மகஜர் கொடுத்துள்ளதாக மணியடிக்கிறார் நமது புலனாய்வு செய்தியாளர். நாடாளுமன்றத்தில் நடக்கிற காட்சியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உடம்புலேருந்து ரத்தம் வழிஞ்சோடுறது மாதிரி இருக்குது என பாரத பிரதமர் மாண்புமிகு மன்மோகன் சிங் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துள்ளதாக நமது டெல்லி செய்தியாளர் தாமதமாக கண்ணீர் சிந்துகிறார். நாடாளுமன்ற முடக்கம் பற்றி பிரதமர் பேசி வருவது சரியில்லை, தெலுங்கானா பிரச்சனை பற்றி நியாயமாக பேசவில்லை என்று பிரதமரின் அமைச்சரவையில் குந்தியிருக்கும் மத்திய அமைச்சர் பல்லம் ராஜு கூறியதாக நாடி பிடித்து சொல்கிறார் நமது நாடாளுமன்ற செய்தியாளர். மண்ணில் இருந்து விண்ணுக்கு பாய்ந்த மங்கள்யான் ராக்கெட் 100வது நாளை தாண்டி செவ்வாய் கிரகத்தை தொட்டுவிட தொடர்ந்து செல்வதாக நமது செயற்கைக்கோள் செய்தியாளர் சமிங்கை அனுப்பியுள்ளார் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். எரிவாயு விலை ஏணிப்படியில் ஏறி போனதுக்கும் பெட்ரோலிய அமைச்சர்கள் வீட்டுக்கு போனதுக்கும் அம்பானி தான் காரணம்னு குண்டை தூக்கி போட்டிருக்காரு டெல்லி முதல்வர். எம்பி குதிச்சாலும் அம்பானி ஆக முடியுமாங்கிற அளவுக்கு அதிகாரம் படைச்ச அந்த பணக்காரரை பற்றி தாங்க இப்போ பத்தியா பார்க்க போகிறோம். யார் யார் எம்பி ஆகணும்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க, யாரு பிரதமரா வரணும்னு எம்பிக்கள் கூட முடிவு பண்ணுவாங்க. அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து அமைச்சர்களையும் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் நம்ம நாட்டுல ஜனநாயகம், குடியாட்சி அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, நம்ம ஊர்ல பெட்ரோலிய மந்திரி யாருன்னு முடிவு பண்றது அம்பானி தான்னு சொல்றாரு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால். 10 வருஷத்துல 4 அமைச்சரை மாத்தி இருக்காங்க. அம்பானிக்கு ஒத்து ஊத முடியாதுன்னு பின்வாங்கின மணிசங்கர் ஐயரும் ஜெய்பால் ரெட்டியையும் தூக்கி அடிச்சதுக்கு பின்னால முகேஷ் அம்பானி தான் இருந்தாருன்னு நூல் விடுறாரு கெஜ்ரிவால். வளமான கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுப்படுகையில இருந்து இயற்கை எரிவாயு எடுத்து தேசிய அனல் மின் நிலையம் மூலமா டெல்லிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரிலையன்ஸ் நிறுவனத்தோட 17 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டாங்களாம். நம்ம ஊர் தண்ணீர் பாலையெல்லாம் லிட்டர் கணக்கில் அளக்குற மாதிரி எரிவாயுவை பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் அப்படின்னு ஒரு அளவு வச்சு அளப்பாங்களாம். ஆரம்பத்தில் 10 லட்சம் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் எரிவாயு விலை $2.3 அமெரிக்க கொடுத்து வாங்கினாங்களாம். அப்புறம் $4.2 இருந்த விலை $8 உயரப்போகுதாம். அது மட்டும் இல்லைங்க, மொத்தமுள்ள 18 எரிவாயு வயல்கள்ல 9 இடத்துல மட்டும்தான் இப்போ அவங்க உற்பத்தியே பண்ணுறாங்களாம். மீதமுள்ள 9 இடத்தை பூட்டி போட்டுட்டு தட்டுப்பாடுன்னு கூப்பாடு போட்டுட்டு விலையேற்றத்துக்கு அடி போடுறாங்களாம். இது ஒப்பந்தத்தை மீறின செயல்னு சொல்லி கோபத்துல குதிக்கிறாங்க டெல்லி வாலாக்கள். மத்திய தலைமை கணக்கு தணிக்கையில் பல கோடி லாபம்னு பட்டியல் போட்டிருக்காங்க. இப்ப மறுபடியும் உற்பத்தி கட்டணத்தை அதிகமாக்கி மக்களை முட்டாளாக்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் வம்புக்கு இழுத்திருக்கு ஆம் ஆத்மி கட்சி. ஆனா தன் மேல் அள்ளி தெளிச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆதாரமற்றவைன்னு பதிலுக்கு வாரி இறைக்கிறாரு முகேஷ் அம்பானி. எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தையும் இயற்கை எரிவாயு உற்பத்தியையும் தன்னோட கக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறதால எரிவாயு விலை ஏருக்கு மாறா எகிரி போறதுக்கு அம்பானி தான் காரணம்னு கையை காட்டுறாங்க. அண்ணாச்சி, கூட்டணின்னு யாரோட கூட்டணி இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குதியா? இந்த தேர்தல் வந்துட்டாலே போதும் 4 கட்சி 7 கட்சி 10 கட்சின்னு கொடியை பிடிச்சிட்டு அவங்க ஓட்டு கேட்க வந்துருந்தாங்க. ஐயா, அவன் ஜெயிக்க கூடாதுன்னா போன ஆட்சியில பாருங்க, நான் இன்னொருத்தருக்கு ஓட்டே போட்டேன். ஆனா இவன் ஜெயிச்சது அவன் கூட போய் கூட்டணி வைக்கான். இல்ல தெரியாம கேட்க, அவன் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் உனக்கே ஓட்டு போட்டேன். ஆனா இவங்களாம் எப்படி தெரியுமா? நம்ம என்னதான் ஓட்டு போட்டாலும் மறைமுகமா யாரு ஜெயிச்சாலும் இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்படி இருக்காங்க. 2வது அணி 3வது அணி இவங்களுக்குள்ளேயே அமைச்சிருந்தாங்க. நான் என்ன கேட்கனா, ஐயா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டணியா? அப்ப நடையா நடந்து உங்களுக்காக ஓட்டு போட்டு இருக்குமே, நாங்க என்ன ஏமாளி பயலுங்களா? அண்ணாச்சி, கூட்டணியில் குழம்பாகி போச்சு. அதனால எப்பவுமே நடையா நடப்பார்ல அந்த ஐயா, அவரு இந்த மெட்ராஸில் நடந்த தாமரை கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு நான் கேட்ட சீட்டு எனக்கு கிடைக்கல, அதனால் நான் மேடை ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு தோளில் போட்டிருந்த துண்டை மேலைங்களையுமா ஆட்டி தான் கௌரவத்தை காமிச்சிட்டாரு. ஆனால் ஆள் கொஞ்சம் சுருத்தான ஆள் தான். கேட்ட சீட்டு கிடைக்கலன்னே கூட்டத்தையே புறக்கணிச்சிட்டு வந்துட்டார். ஆனால் பாருங்கள், சாமத்தில் அவர் பார்த்து இந்த அதிகாரிங்க அவங்க எம்பிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த கட்சியில் இருக்கவங்களாம் சந்தித்து பார்த்து அவருக்கு எம்மா பெரிய ஐஸ் வச்சாங்கன்னு தெரில, மனுஷன் கோவத்தெல்லாம் விட்டுட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாராம். ஒரு நேரத்தில் இந்த டெல்லிக்கு போகிற வண்டி இருக்கு இல்லையா, அதில் நான் தான் முன்னாடி போவேன்னு சொல்லிட்டு துண்டு போட்டு இடம் பிடிச்சவர் இந்த ஐயா. ஆனால் பாருங்கள், இந்த தேர்தல் கூட்டணியில் எந்த சீட்டு எத்தனை சீட்டுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காரா அந்த மனுஷன். ரொம்ப பாவம். நாட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நாம் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு முதல்ல கொடியை பிடிக்கிறவர் இந்த ஐயா. ஆனால் அவருக்கே இந்த நிலமைனா
நமக்கெல்லாம் என்ன நிலைமையோ. ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் குச்சா ஐஸ். பலூன் பலூன் பலூன். இந்த ஊழல் ஊழல் ஊழல்ப்பா, எங்க பார்த்தாலும் ஊழல். இந்த எலெக்ஷன் வேற வந்தாலும் வந்துச்சியோ யூ 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 யூ. இந்த கை கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, அப்படியே காவி கட்சிக்காரங்களை பார்த்து இவங்க தான்ப்பா பூரா ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காவி கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, கை கட்சிக்காரங்களை பார்த்து இல்லப்பா இவங்க தான் பூரா ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இருந்து அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு பார்த்தா அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாங்கப்பா, இந்த பாரு 2 பேருமே நம்பாதீங்க, 2 பேருமே பெரிய ஊழல் பேர் வலிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் அது அப்படின்னு கேட்க சொல்லாதான் ஏதோ 3வது அணியாம அந்த 3வது அணியில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க சொல்லாதான் கை கட்சியிலையும் காவி கட்சியிலையும் ஏற்கனவே இருந்தவங்க தான் அவங்களாம். அவங்க மேலேயே நிறைய ஊழல் கேஸ்லாம் இருக்குதான் பாரு, எப்படி கொடுமையா இருக்குது பாரு கேட்க சொல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சொல்ல ராகுல் காந்தி ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பாருப்பா ஊழல் ஒழிக்க எங்களால மட்டும்தான் முடியும், நாங்க தான் லோக்பால் எல்லாம் போட்டு எல்லாரையும் அப்படியே ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிறோம், ஊழலை வந்து எங்களை விட்டா வேற யாருனாலையும் ஒழிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா. எப்படி இருக்குது பாரு, சிரிக்க கூடாது, எனக்கு காமெடியா தான் இருக்குதுப்பா. அந்த பக்கம் பார்க்க சொல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்ணாடி ரூமுக்குள்ள இருந்துட்டு கல்ல விட்டாச்சா யாருக்கு சேதாரம் அப்படின்னு அவருக்கு தெரியாதா என்ன சொல்றீங்க? பலூன் பலூன் பலூன். அந்த நாடும் இந்த நாடும் பேச்சுவார்த்தை, அரசு பேச்சுவார்த்தை, மீனவர்கள் பேச்சுவார்த்தை, அறிக்கை, கடிதம், கண்டனம், போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. வங்கக்கடல்ல தினமும் சூரியன் உதிச்சு நம்ம ஊர்ல விடியுது. அந்த கடல்ல மிதக்கிற மீனவர்களுக்கு மட்டும் விடிவே வரமாட்டேங்குது. அதாங்க இன்றைய சித்திரம். கார்ட்டூன். நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணிவிருந்தால் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே மறைமுகமா போட்டு தாக்குன்னு தாக்கிடுவாங்க அரசியல்வாதிங்க. பாதிப்பு நமக்கும் மைக் செட்டுக்காரனுக்கும் தான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அள்ளிக்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. டெல்லி விளக்குமாறும் தாமரைப்பூ ஒன்னாகுமா? விளக்குமாறு வீட்டு வாசல்ல கிடக்கும், தாமரைப்பூ பூஜை ரூம்ல இருக்கும். ஐயா இது நான் சொல்லலையா, நாடக நடிகர் எஸ்வி சேகர் சொல்லியிருக்காரு. நியூசிலாந்து கிரிக்கெட் டீமு நல்லா பேட்டிங் பவுலிங் சொல்லி இந்திய அணியை நொறுக்கி தள்ளிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீரராக தனியாக குறி வச்சு காலி பண்ணிட்டாங்க. அதனால் நாம் இப்போ 0 ஆயிட்டோம். அண்ணாச்சி இதை நான் சொல்ல, நம்ம இந்திய கிரிக்கெட் டீமோட கேப்டன் இருக்கார்ல தோனி சொல்லியிருக்காரு. நரேந்திர மோடிக்கு வரலாறே தெரியலீங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு நச்சுத்தன்மை இயக்கம் சொன்ன பட்டியலுக்கு செலவைக்கிறாரு பாருங்க. அப்படின்னு நான் சொல்லிங்க, ராகுல் காந்தி சொல்றாரு. இந்த 2G ஊழல் இருக்கு இல்லைங்க, அது சம்பந்தமான எல்லா விஷயமுமே திமுக தலைவர் கருணாநிதிக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் சொல்லிங்க. நம்ம ஆம் ஆத்மி கட்சியோட மூத்த உறுப்பினரும் வழக்கறிஞருமான பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்காரு. இந்த முன்னோர்கள் சமாதி எல்லாம் இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். நம்ம நாட்டிலே தலைவர்கள் சமாதி எல்லாம் இருக்கு. அதை ஒவ்வொரு நாளும் அந்த நினைவு நாள் சமாதி, ஆமாம், அது மாதிரி ஃபேமஸாக உள்ளவங்க போய் பார்ப்பாங்க, நினைவஞ்சலி செலுத்துவாங்க. காந்திக்கு சமாதி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் சமாதி இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம லேடி வெலிங்டன் ஒரு பயிற்சி பள்ளி இருக்குது சென்னையில் இருக்கு. சென்னையில் ஆமாம், அது யாரோட வீடுனா சிங்காரவேலுன்னு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர்னு பேர். அவர் சாதாரண ஆளில் பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அது மட்டும் இல்லை, தொழிலாளர்களுக்காக சங்கத்தை முதன்னு இந்தியாவில் ஆரம்பித்தது அவர் தான். தொழிலாளருக்குன்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்தது முதல்ல அவர் தான். அவங்க உரிமைக்காக இப்போ பேசலாம். ஆமாம், முதல்ல சங்கம்னே ஆரம்பிச்சது வெள்ளக்காரங்காலத்திலே, பிரிட்டிஷ்காரங்காலத்திலேயே. மே தினத்தை 1923 முதன்னு கொண்டாடினவர் அவர் தான். அது மட்டும் இல்லை, நிறைய அரசியல் அறிவியல் கட்டுரைகள்லாம் புத்தகமாக எழுதி அந்த காலத்தில் அவ்வளோ எழுதினார். பெரியார் கூட காந்தி கூடவெல்லாம் சேர்ந்து சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர். சாதாரண விஷயம் இல்லை, பெரிய போராட்டம் நடத்தினவர். அப்போ இந்த லேடி வெலிங்டன்ங்கிறது அது அவரோட வீடு. அதான் அவர் இந்த வெலிங்டன்கிறவர் பறிச்சுக்கிட்டார். ஓஹோ, அந்த காலத்தில் எதுவும் பறிச்சுக்கலாமே, இவர் வீட்டை பறிச்சுக்கிட்டு அவர் பேரை வச்சிருக்காரு. அவர் பேரை வச்சுட்டாங்க. அது லேடி வெலிங்டன் பேரில் அது பயிற்சி பள்ளியாகவும் அங்கே இருக்குது. அதில் இப்போ அந்த
இப்போ சிங்காரவேலரே மறந்துட்டோம். சிங்காரவேலர் முன்னோர்கள்லாம் அங்கே தான் சமாதி இருக்கான் அதுக்குள்ளே. ஆமாம். இப்போ ஒருத்தவங்க கேஸை போட்டு அதான் பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பேர் வைங்க, சிங்காரவேலர் பேர் வைங்க அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொன்னதுனால தான் இப்போ நாட்டில் என்ன சிங்காரவேலர் அப்படின்னா யார் ஒரு கேள்விப்படுறாங்க. ஆமாம், இப்போ தான் சிங்காரவேலர்னா யார்? அவர் ஒரு லூஸு, தேவையில்லாமல் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்காம நாட்டுக்காக பாடாடினவர். அப்போவே அறிவியல் பூர்வமாக எல்லாத்தையும் யோசிக்கணும்னு அறிவியல் கட்டுரைகள்லாம் எழுதினவர், குழந்தைகளுக்கு எழுதினவர். அப்படிலாம் அப்போ லூஸ் தானே, மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால். ஆமாம், எல்லாம் லூஸ் தானே. அப்போ லூஸ் தனமாக இருந்திருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இப்போவாது அந்த விஷயம் தெரியட்டும். அந்த இடத்த இவ்வளோ நாள் கழிச்சு பாருங்கள், வெள்ளைக்காரன் எப்படி பேரை வச்சுக்கிட்டான் பாருங்கள். இடத்தையும் வாங்கிட்டு பேரையும் வாங்கி பேரை வச்சுக்குவான். இன்னும் நம்ம நாட்டில் பல இடங்கள் அந்த மாதிரி பேர் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பார்க்கணும். அவன் கட்டி பேர் வச்சான்னா கூட பரவாயில்ல, இருக்கிற வீட்டை பறிச்சுக்கிட்டு என் பேரை வச்சுக்கிட்டேன்னா அது காலகாலமாக என்ன ஆகுது, அதே வந்து நின்று போயிடுது. ஊரெல்லாம் சுற்றி என் பேர் முத்தின்னு எல்லாம் சுற்றி விட்டு என் பேரை வச்சுக்கிறது என்ன நியாயம்? பேர் வைக்க போனான் ஒருத்தனுக்கு, அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு இவன் என் பேரை வைக்கணும்னா அவங்க தாத்தன் சொன்னானா, தாத்தன் பேரை வைக்கணும், புருஷன் சொன்னானா, பொண்டாட்டி சொன்னா எங்கள் அப்பன் பேரை வைக்கணும்னு. ரெண்டையும் சேர்த்துட்டு அனந்தராம சிவராமகிருஷ்ணன் ஏதோ 3 பேரை சொல்லியிருக்கான். ஏன்னாடா 3 பேர் இருக்குது சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லியிருக்கான் பேர் வச்சு என் பேரையும் சேர்த்து விட்டேன் நான். எப்படி நடுவில் பேரை சேர்த்து விட்ட மாதிரி அவன் வச்சுட்டு வீட்டையும் பறிச்சுக்கிட்டு பேரை அவன் பேரை வச்சுட்டான்ட்டு அவன் வச்சான். சரி, நம்மளும் இன்னும் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை மாற்றணும்னு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு, அரசாங்கம் பரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி சிங்காரவேலுங்கிற பேர் அது வெளியில் தெரியட்டும். பேரை மாற்றினா போகிற வரவங்க படித்து பார்த்துட்டு சிங்காரவேலரா அது யார் அவர் கேட்கும் போது அவங்க தெரிய போகுது. ஆமாம், இன்னும் அவர் மீனவர் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அப்போவே அரசியல் போராட்டங்களில் இறங்கி பெரிய வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு, புத்தகங்கள் எழுதியிருக்காரு, நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. அவர் பேர் தெரிஞ்சால் அப்புறம் அதை படிப்பாங்க, படிக்கணும்னு தோணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். இனிமேலாவது வெளியில் வரட்டும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, கடைத்தெரு முதல் நம்ம ஊர் முட்டுச்சந்து வரை பூந்து விளையாண்டு செய்திகளை எல்லாம் சேகரித்து உங்கள் வாசப்படு தேடி கொண்டு வந்தோம். நீங்களும் சந்தோஷமா உற்சாகமா பார்த்து ரசிச்சிருப்பீங்க. முடங்கி போன நாடாளுமன்ற செய்தியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் தாக்குன்னு தாக்க போகிற பட்ஜெட் வரைக்கும் பரபரப்பான செய்திகளோட அடுத்த பேப்பர் தோசையில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் வெளிநடப்பு செய்யாமல் காத்துருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். எனக்கு உனக்கு பலருக்கு தெரியா நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ளை செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி.